சிவாஜி சார் கூட சாரை பற்றி ரஜினி சாரை கேட்டதான் கேள்விப்பட்டேன். ரஜினி சார்கிட்ட போயிட்டு டே ரஜினி இவன் டைரக்டராக பொறுக்கியாட. ஆமாம், அது வந்து அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது அவர் காலங்காத்தால அது ஐயருங்களெல்லாம் எட்டி வச்சுட்டேன். ஆனால் ஐயருங்களே கிடையாது, அவங்கெல்லாம் கூட வேஷம் போட்டு. சிவாஜி சார் தனியாக அந்த படிக்கட்டு வேற நாங்கள் போட்ட செட்டு, இந்த பக்கம் புடி கிடையாது, அந்த பக்கம் பேரப்பட்டு வரல, எதுவுமே கிடையாது, ஓப்பனாக இருக்கும் படையப்பாசரில். அங்கிருந்து நடந்து வரணும். வயசானவர் அன்னைக்கு காலம்புற 6-7 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட் வேற இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் டொங்குன்னு வாங்கினோம் சார். கொஞ்சம் கூட அந்த இது குறையாம வாங்க சார், வந்து உட்காருங்க சார். 40 ஃபீட்டுக்கு என்ன அப்பெல்லாம் ஜிம்மி கிடையாது. ஏய் கட் ஆகக்கூடாது பார்த்துக்க, எதிர்க்க யாரும் கிடையாது, ஊரே எதிர்க்க நிற்குது, அதான் கதை. 40 ஃபீட் கேமரால பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஜனங்க வந்தது கட்டுன்ட்டான். ஏன்டா கட்டு சொன்னேன், தா மட்டும் தான் போடுவேன். பைத்தியம் இதான் ஊரே வரக்கூடாது, நீங்க பெரிய ஊரே பின்னாடி வருது அப்படின்னா. யாரா அது வந்து என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூ எல்லாம் போட்டு எதுக்குடா வந்தீங்க, எதுக்குடா ஊர்ல இருந்து வந்து என் உயிரை வாங்குறீங்க, எப்போ இத்தனை பேர் சார் ஆர்டிஸ்ட் தான், அண்ணன் ஆர்டிஸ்ட் நின்று அவங்கெல்லாம் உதச்சி ரெடி சாரி சார்னு அவர் தேடுறேன். அவர் மேலே போயிட்டார், மறுபடியும் கீழே எடுத்து மேலே போயிட்டார். அப்புறம் மறுபடியும் வர்றாரு. எனக்கு பயம், இந்த பக்கம் அந்த பக்கம் இது காலம். அவருக்கு மூச்சு வேற வாங்குது அப்போ அந்த பீரியட்ல ஃபுல்லாக. ஏன்னா அந்த மிஸ்டில் வேற வந்து உட்காந்துருக்காரு. பயந்து போயிட்டேன் நான். சரி ஓகே, ஷார்ட் முடிஞ்ச உடனே இப்போ நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு ரஜினி சார், என்னடா பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இவன் பெரிய டைரக்டர்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இல்லை சார், அது அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு எது, அது கரெக்டு தான், அதுக்காக போய் ஐயர்களெல்லாம் ஷூ காலெல்லாம் இட்டு வச்சுக்கிறது. ஐய அவன் ஐயர்கள்லாம் இல்லை சார், அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட்னு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. எண்டில் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ஒரு சீன் இங்கே சென்ட்ரல் இதில் எடுக்கும்போது கையெழுத்து போடணும், வந்து கையெழுத்து போடுறேன்னு இங்கே வாகினி செட்டில் எடுக்கும்போது நான் கையெழுத்து போடணும். சித்தாரா வந்து கையெழுத்து போடும்போது மட்டும் நான் அப்படியே டைட் வருவேன் சார், உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னு. என் ஒய்ஃப் கையெழுத்து போடும்போது அழல, அப்புறம் சித்தா கையெழுத்து போட மட்டும் ஏன் ஆழணும். இல்லை சார் பொண்ணு இல்லையா சார், பொண்ணாக இருந்தால் மட்டும் ஏன் ஆழணும், எங்கே நீ நடிச்சுக்காமே அப்படின்ட்டாரு. சார் என்ன உங்ககிட்ட போய் நான் நடிச்சே அடிக்க, நீ தான் எல்லாருக்கும் நடிச்சு சொல்லி கொடுக்குறியாது, நடிச்சு காமி அப்படின்னு போய் சைடில் நின்ட்டாரு. அங்கே கேமரா ரெடியா மியூசிக், அது மாதிரி ரஜினி சார் வந்து கையெழுத்து போட்டார், லக்ஷ்மி வந்து கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பண்ணும்போது அப்படி தலையை தரவுனா என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. அப்புறம் வந்தார், கூப்பிட்டாரு, டைரக்டா அப்படின்னு தான் கூப்பிடுவார். யாரை நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு. என் பொண்ணை நினச்சிக்கிட்டேன் சார். என்னெல்லாம் நினச்சேன் அப்படின்னாரு. இல்லை இவ்வளோ சொத்து இருந்து சுகம் இருந்து இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனமா, கடைசியில் உனக்குன்னு நான் எதுவுமே வைக்காம போகிறேன்னு, உன்னை நான் எப்படி நான் பெரிய கரை சேர்க்க போகிறேன், உன்னை எப்படி பெரிய ஆளாக போகிறேன், இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நீ கடைசியில் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து கையெழுத்து போறேடா அப்படின்றது நினச்சேன். வரும் சார் அப்படின்ட்டு. அப்புறம் ரஜினி சார்கிட்ட அன்னைக்கு லஞ்ச் டயத்தில் இவன் நல்ல டைரக்டர் மட்டும் இல்லைடா, நல்ல நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ஆஸ்கார் அவார்டு நமக்கு. இது வந்து நடிப்பு. இதில் டப்பிங்ல எல்லாம் கொஞ்சம் சேர்த்து விடுவோம். அந்த பக்கம் சேர தூக்கி போட்டு பஞ்சாயத்து நாய் சேர்த்து போச்சுடா அப்படின்னு சொல்லி. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போதே மோதலோட ஆரம்பிச்சு அது ஒரு காதலா மாறி இருக்கு. அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க மனைவி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம். கணவன் மனைவி அப்படின்னா சண்டை போட்டுக்கிறது, மறுபடியும் ஒன்னா சேர்ந்துக்கிறது, அதை வச்சு சொன்னாங்க. அதை வச்சுதான் நீங்க வேற மாதிரி ஏதாவது நினைச்சுக்கோங்க. நான் வேற மாதிரி எதுவும் சொல்லல சார், நான் வேற மாதிரிலாம் எதுவும் சொல்லல.